Hello friends, welcome to Twitter Juice. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா jQueryல how to use hover event அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ hover அப்படின்ற ஈவெண்ட்டை எப்படி நம்ம jQueryல யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு HTML பேஜ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன கோட் பண்ணியிருக்கோம்னா நம்மளோட ஸ்கிரிப்டில் நமக்கு டாக்குமெண்ட் ரெடி ஆனோடனே நமக்கு அலர்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லி நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஸோ நம்மளோட டாக்குமெண்ட் ரெடி ஆகுது. ஸோ ரெடி ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட வெல்கம் டு jQuery டியூட்டோரியல்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பேஜ் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஹோவர் ஈவெண்ட் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹோவர் ஈவெண்ட்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேராகிராஃப் நான் வந்து கொடுத்துக்க போகிறேன். ஸோ அந்த பேராகிராஃப் நம்ம எங்கேருந்து எடுக்க போகிறோம்னா நம்மளோட வின்வேர்ட்லேருந்து நம்மளோட அந்த பேராகிராஃப் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட வின்வேர்டில் நம்ம ஈக்குவல் டு rand அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணோன்னா நம்மளோட பேராகிராஃப் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை ஜஸ்ட் காப்பி பண்ணி நம்மளோட HTML பேஜில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பேராகிராஃப் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த பேராகிராஃபில் நம்ம ஹோவர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம மவுஸ் நம்ம ஹோவர் பண்ணோன்னா நமக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ இதை தான் வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளோட ஹோவர் ஈவெண்ட் நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேராகிராஃப்க்கு ஒரு ஐடி கொடுக்குறேன். ஸோ ஐடி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா P1 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இந்த P1ல் நம்ம ஹோவர் பண்ணும்போது நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்றத நம்ம இதில் கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டாலர் யூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் சிங்கிள் கோட்ஸில் நம்மளோட ஐடி P1 அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடின்றதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா நம்ம ஹேஷ் அப்படின்றத யூஸ் பண்ணணும் அண்ட் தென் டாட் ஹோவர் அப்படின்ற ஈவெண்ட்டை நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஹோவர் ஆகும்போது நமக்கு என்ன ஆகணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஹோவர் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா அலர்ட்டுன்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அலர்ட்டில் நம்ம எதை பிரிண்ட் பண்ணுறோமோ அது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஹோவர் ஆகும்போது நமக்கு பிரிண்ட் ஆகிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஹோவர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் மவுஸ் நம்ம இப்போ பாருங்கள் நம்மளோட மவுஸ் நம்ம ஹோவர் பண்ணும்போது நமக்கு ஹோவர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் நம்மளோட மவுஸ் மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ ஹோவர் ஈவெண்ட்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஈவெண்ட் நமக்கு கரெக்டாக ரன் ஆகுது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஸ்டைலிங்கை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட பேராகிராஃப் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நமக்கு இந்த சைஸிங்கில் இருக்குது. ஸோ இந்த சைஸிங் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சைஸஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அல்லது அதோட பேக்ரவுண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட பேராகிராஃப் ஃபஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டபுள் கோட்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா ஹேஷ் P1. ஸோ பேராகிராஃப் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு டாட் அதோட CSS ஸ்டைலிங்கை நம்ம மாற்ற போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா CSS அப்படின்றத கொடுத்துக்கிறேன் அண்ட் தென் 2 ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ஸ்டைலிங் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி டபுள் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா 2 பக்கமும் நான் டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளோட பேக்ரவுண்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா நம்ம ஒயிட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிளாக்கில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா சாம்பிளுக்கு உங்களுக்கு பிளாக்கில் நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நீங்கள் ஹோவர் பண்ணும்போது உங்களோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு பிளாக் கலரில் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து நமக்கு லீவ் ஆகும்போது நமக்கு நார்மலாக சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா நான் லீவ் ஈவெண்ட் நான் எழுதிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா டாலர் நம்மளோட பேராகிராஃப் 1 நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஐடிங்கிறதுனால நம்ம ஹேஷ் யூஸ் பண்ணிக்கிறோம் டாட் மவுஸ் லீவ் ஈவெண்ட். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தா மவுஸ் லீவ் ஈவெண்ட்டை நம்ம இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட நார்மல் ஸ்டைலிங்கை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா டாலர் பேராகிராஃப் ஃபஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஈவன் நம்ம டபுள் கோட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ P1 டாட் CSS. ஸோ CSSல நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட பேக்ரவுண்ட் நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா பேக்ரவுண்ட் அப்படின்றத கொடுக்குறேன் அண்ட் தென் ஒரு கோலன் நம்ம கொடுக்கணும் அண்ட் தென் ஒரு டபுள் கோட்ஸில் நம்மளோட கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஹேஷ் நம்மளோட பேக்ரவுண்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டைலிங்கில் இருக்கும். ஸோ அந்த ஸ்டைலிங்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டைலில் பார்த்திங்கன்னா நம்மளோட பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த கலர் நீங்கள் என்ன பண்ணலாம்னா காப்பி பண்ணி உங்களோட இண்டெக்ஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கலரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதாவது இந்த ப்ளூ கலரில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹோவர் பண்ணுறேன் நமக்கு பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகுது. தென் மவுஸ் லீவ் ஈவெண்ட் கொடுத்தோன்னே நமக்கு நார்மல் கலரில் நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ வேணும் அப்படின்னா நம்மளோட கலர்ஸை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு கம்மா கொடுக்குறேன் அண்ட் தென் ஒரு டபுள் கோட்ஸ் தென் இதில் நம்ம கலர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அண்ட் தென் நான் என்ன பண்ணுறேன்னா டபுள் கோட்ஸ்க்கு அடுத்தது ஒரு கோலன் கொடுக்குறேன் அண்ட் தென் ஒரு டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன். ஸோ கலர் நமக்கு என்ன கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ பிளாக்கில் இருக்கும்போது நமக்கு ஒரு ரெட் கலர் மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா
நான் ரெட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ சேவ் பண்ணி நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகலை. ஸோ ஆக்சுவலாக நம்ம பிகாஸ் நம்ம இந்த இடத்துல நம்ம கோலன் கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு ரெட் கலரில் நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ மவுஸ் லீவ் ஆகும்போது நமக்கு அகைன் இந்த டெக்ஸ்ட் கலர் நமக்கு ஒயிட்டில் மாறணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நான் இந்த இடத்துல கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் தென் கோலன் அண்ட் தென் இன்னொரு டபுள் கோட்ஸ் நான் போட்டுக்கிறேன். தென் இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ஃபாண்ட் கலர் பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கலரில் நான் என்ன பண்ணுறேன்னா நமக்கு ஒயிட் வரணும். ஸோ ஒயிட்டோட கோட் பார்த்திங்கன்னா FFF. ஸோ இந்த கோட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஹோவர் பண்ணும்போது நமக்கு பேக்ரவுண்ட் பிளாக்லையும் ஃபோர்க்ரவுண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ரெட்லேயும் சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் நம்ம லீவ் ஆகும்போது நமக்கு ஒயிட்டில் வந்து நம்ம சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் உங்களோட ஃபாண்ட் ஃபேமிலி கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கிறேன் அண்ட் தென் கோலன் அண்ட் தென் நம்மளோட டபுள் கோட்ஸ். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் நம்மளோட ஃபாண்ட் ஃபேமிலி நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலிக்காக நான் என்ன பண்ணேன்னா நான் காமிக் ஃபாண்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ காமிக் சான்ஸ் MS அப்படின்ற ஃபாண்ட் இருக்குது நமக்கு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நமக்கு நார்மலாக இருக்கும்போது நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா நமக்கு சேம் அதே ஃபாண்ட்லேயே நமக்கு இருக்கட்டும். ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஹோவர் பண்ணும்போது உங்களோட ஃபாண்ட்ஸ் ஃபுல்லாக நமக்கு காமிக்க டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் மவுஸ் லீவ் ஆகும்போது தென் அதே வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களோட ஹோவர் ஈவெண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.yodajuice.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனல்